உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இந்த 1,00,000 கோடி ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரீங்க. இப்போ விமான நிலையத்தை விரிவடைக்கலன்னா எப்படி நீங்கள் இம்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்களே. இப்போ நான் என்ன கேட்குறேன், நமக்கு சென்னை விமான நிலையம் மீனம்பக்கத்தில் இருக்குது. அதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 1380 ஏக்கர். இப்போ அதை கடந்து நம்ம பரந்தூரில் ஒரு விமான நிலையம் அமைக்கணும்னா எதனால கொண்டு வரீங்க? ஒரு திட்டம் மக்கள் வேணான்னு சொன்னதுக்கப்புறமும் அந்த திட்டம் அந்த பகுதியில் வரணுங்கிறதுல ஏன் ஆர்வம் காட்டுது திமுகங்கிறது இன்னொரு கேள்வி வருது. இப்போ நீங்கள் பரந்தூரில் இண்டஸ்ட்ரியல் கொண்டு வரீங்க, விளைநிலங்களுக்குள்ளே நாங்கள் கொண்டு வர ஏற்கனவே இருக்குன்னீங்க. கோழிக்கோட்டில் விமான நிலையம் இருக்குது, மலைக்கு நடுவில் தான் இருக்கும், ஃபுல்லாக இயற்கை தான், எங்கேயுமே கம்பெனி கிடையாது. ஏன் அவன் கொண்டு வரல? ஏன் கேரளாக்காரன் கொண்டு வரல? ஏன் ஆந்திராக்காரன் கொண்டு வரல? ஏன் பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு சென்னை ஏர்போர்ட்டுக்கு எப்படி கம்பேர் பண்ணுறீங்க நீங்கள்? அது துவங்கப்பட்ட வருஷம் என்ன, இது துவங்கப்பட்ட வருஷம் என்ன? லைவ் பல கோடி மக்கள் பார்க்குறாங்க, எல்லா சேனல்லையுமே லைவ் போடுறோம். தாவேக்கால் என்ன நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பேசினா வைரல், ஓகேவா, இன்னைக்கு நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணா வைரல், அதனால பர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்ட்டு சில பேர் தாவேக்காலே சில பேர் அப்படி சுற்றுறாங்க. அதிமுக தான் நீ தான் வந்திருக்கீங்க, அவர்களை நீங்கள் குறை சொல்ல குறைஞ்சது 2 to 3 வருடம் ஆகும். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கணும், நீங்கள் மாற்றிக்கணும், அதிமுக மாற்றிக்கணும். தேவையில்லாமல் நீங்கள் கொந்தளிச்சிங்கன்னா அது ஷார்ட்ஸ் வைரலாக மாறி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் யாசர் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. தாவேக்காவோட திட்டங்கள் ஒன்னொன்னா கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ அன்னபூர்ணி சூப்பர் 6 சிலிண்டர் 6 தரேன்னு சொன்னாங்க, 3 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸு எல்லா பஸ்ஸுமே டீலக்ஸ் கொண்டு எல்லா பஸ்ஸும் பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு கொண்டு வராங்க. இது ஒரு பக்கம் வரவேற்றாலும் இன்னொரு பக்கம் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, ஏன் ஃபுல்லாக நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. இல்லை, இப்போ ஒரு திட்டங்கள் பட்ஜெட்டின் அடிப்படையில் தான் அதை எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. எடுத்த உடனே நம்ம அள்ளி கொடுத்துட்டு பட்ஜெட்டில் சிக்கலாகக்கூடாது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ நீங்கள் சொன்ன அன்னபூர்ணி சூப்பர் 6ங்கிறது இது தனி ஸ்கீமு. நமக்கு கொடுக்குறேன்னு சொன்னார்ல 6 சிலிண்டர், அது கீழே இது வராது. அது வேறு ஸ்கீமு, இது வேறு ஸ்கீமு. இந்த ஸ்கீம் பொங்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வறுமை கோட்டுக்கு 2.5 லட்சத்து ரூபா ஆண்டு வருமானம் இருக்கும்ல, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு, நலிவடைந்த விவசாயிகளுக்கு, கணவனை இழந்த தனியாக இருக்கக்கூடிய விதவைகளுக்கு, பெண்களுக்கு, இவர்களுக்கு முதல் கட்டமாக சூப்பர் 6ங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு அவங்களுக்கு தான் இது சிலிண்டர் கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்தமாக இதை குழப்பிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நிறையா எதிர்கட்சிகள் எங்கே 6 கொடுக்குறேன்னு சொன்னீங்க, 3 தான் கொடுக்குறாங்க. இது பெருசாக விவாதம்லாம் வரல. என்ன காரணம்னா, இது வேறு ஸ்கீமு, அவர் சொன்ன அது வேறு ஸ்கீமு. ஸோ அந்த 2500 ரூபா அதெல்லாம் வேறு, இது வேறு ஸ்கீமு. ஸோ அதனால் குழப்பிக்க வேணாம். ஸோ அதனால் என்ன இந்த பட்ஜெட்டில் முடியுங்கோ அதை கரெக்டாக செய்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். தெளிவாக காய் நகர்த்துறாங்க, தேவையில்லாத செலவுகளை கால் வைக்காமல் கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்கங்கிறது நம்ம சொல்கிறோம். அதே போல் எம்எல்ஏக்களுக்கு வாகனம்லாம் கொடுத்தது பட்ஜெட்டில் எப்படி இல்லாத போது கொடுக்குறீங்கிற தொடர் கேள்விகள்லாம் வந்துச்சு. அப்போ அதையுமே நிறைய விமர்சனங்கள் வந்ததுக்கப்புறம் சில பகுத்தாய்வு செய்ய போகிறதாக தகவல் வந்திருக்கு. அது அப்படி செஞ்சாங்கன்னா வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஆமாம், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க, தேவையில்லாதவங்க வாங்கிக்கோன்னா எம்எல்ஏக்கு எவ்வளோ செய்வீங்க? எம்எல்ஏ ஆல்ரெடி எந்த எம்எல்ஏவும் அரிச்சந்திரன் கிடையாது, காசு வாங்க மாட்டான்னு உறுதியாக சொல்ல முடியாது. எல்லா எம்எல்ஏவும் ஏதாவது ஒரு இடத்துல காசு வாங்குவாங்க. என்ன அவங்க கோடியில் வாங்குவாங்க, இப்போ லட்சத்தில் வாங்குவாங்க, அவ்வளோதான் வித்தியாசமாக இருக்குமே தவிர மற்றபடி சலுகைகள்லாம் இல்லாமலாம் இருக்காது. கிட்டத்தட்ட நல்ல சலுகைகளாக தான் இருக்கும். எம்எல்ஏ ஹாஸ்டல் கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் இதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா மானியம்னா அது கவர்மெண்ட்டுக்கு நஷ்டங்கிறத நம்ம சொல்கிறோம், தப்புன்ட்டு. ஸோ அதை திரும்பி மறுபரிசீலனை செய்ய வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதனால் அதை கொஞ்சம் ஹோல்டில் தான் போட்டிருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு ஒரு 5-6 பேருக்கு முதல் படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது ஆலோசனை பண்ணி தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு வீண் விரயம் இல்லாமல் மக்களுக்கு பயன்பெறும் வகையில் திட்டங்கள் செஞ்சால் அது வரவேற்கத்தக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த அன்னபூர்ணி சூப்பர் 6லாம் மக்கள்கிட்ட பெருமளவுக்கு வரவேற்பு இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அது நலிவடைந்த மக்களுக்கு தான். ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு கீழே உள்ளவங்களுக்கு தாங்கிறத அந்த திட்டத்தில் அரசாணையில் இருக்குது. அப்படிங்கிறப்ப அது பெருமளவுக்கு கிராமப்புறங்களில் அது செல்ஃப் எடுக்கும். விஜய் அவர்களுக்கு ஒரு அரசியல் பாயிண்ட்லேருந்து பார்க்குறப்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு பக்கம் பரந்தூர் விமான நிலையம் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயிகளுக்கு இது மகிழ்ச்சியான விஷயம்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 1,00,000 கோடி ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரீங்க, இப்போ விமான நிலையத்தை விரிவடைக்கலன்னா எப்படி நீங்கள் இம்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்களா. இப்போ நான் என்ன கேட்குறேன், நமக்கு சென்னை விமான நிலையம் மீனம்பக்கத்தில் இருக்குது. அதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 1380 ஏக்கர். இப்போ அதை கடந்து நம்ம பரந்தூரில் ஒரு விமான நிலையம் அமைக்கணும்னா எதனால கொண்டு வரீங்க? அதை ஃபுல் டேட்டாஸோட ஏற்கனவே இருந்த கட்சிகள் அதை குறிச்சிருக்கணும். ஒரு குறிப்பு மக்கள்கிட்ட கொடுத்துருக்கணும், இல்லை மக்கள்கிட்ட கருத்து கேட்பு நடத்தியிருக்கணும். ஏதாவது ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப அதை முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா தம்பி,
எந்த மக்கள் சொல்வதை அந்த அரசு காது கொடுத்து கேட்குதோ அந்த அரசு மக்களுக்கான அரசு. அதில் தாவேகா அரசு உறுதியாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு அந்த பிரச்சனைகள் நடக்கும் போதே அன்றைய தாவேகா தலைவராக அன்னைக்கு போய் அவர் அந்த மக்களை சந்தித்து வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்காரு. பொலிட்டிக்கல் பாயிண்ட்லேருந்து அவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றிருக்காருன்னு நம்ம பார்க்கணும். சரி, பரந்தூரில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு இவங்க சொல்லக்கூடிய எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்னா, பரந்தூர் விமானம் மீனம்பாக்கத்தை விட நம்ம இதுக்காக தான் கட்டுறோம் அப்படிங்கிற அடிப்படை புள்ளி விவரங்களோட திமுக எங்கேயாவது கொடுத்துச்சாங்கிறத நம்ம கேட்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கொஸ்டின். ரெண்டாவது, ஒரு திட்டம் மக்கள் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த திட்டம் அந்த பகுதியில் வரணுங்கிறதுல ஏன் ஆர்வம் காட்டுது திமுகங்கிறது இன்னொரு கேள்வி வருது. இன்றைக்கு மக்கள் வேணாங்கிற திட்டத்தில் நீங்கள் ஆர்வம் காட்டுறீங்க, மக்கள் வேணும்னு கேட்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது செஞ்சீங்களா? இதுதான் நம்ம கேட்கிற கேள்வி. மக்கள் அடிப்படையாக என்ன கேட்டாங்க? சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கேட்டாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை கேட்டாங்க, விலைவாசி உயர்வு இல்லாததை கேட்டாங்க, எல்லாமே கேட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் சரி செஞ்சுருக்கீங்களா? லேண்ட் ஆர்டர் இஷ்யூ திமுக ஆட்சி காலங்களில் எவ்வளோ இருந்துச்சு? மத்திய என்சிபிஆரோட ரெக்கார்டில் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே போய் பாருங்கள். ஆன்லைன் ஓப்பன் வெப்சைட் தான் அது, யார் வேணால் போய் பார்க்கலாம். என்சிபிஆரில் தமிழ்நாடுடைய குற்றங்கள் 21லேருந்து 25 வரைக்கும் எவ்வளோ நடந்திருக்கு? நம்ம என்ன கேட்குறோம்? 50-60 வருடங்களாக நீங்கள் ஆட்சியில் மாறி மாறி இருந்து உங்களுக்கு 21-25 காலங்களில் இவ்வளோ குற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறு இருக்குன்னா உங்கள் ஆட்சி அவல நிலை அவ்வளோதான். அதுதான் விஷயம். உங்களுடைய ஆட்சியோட அவல நிலை அவ்வளோதான். அப்போ இங்கே மக்கள் என்ன கேட்குறாங்க? அடிப்படையாக பாதுகாப்பு, குடிக்க குடிநீர், இருக்க இருப்பிடம், இதெல்லாம் அடிப்படையான தேவைகளை ஒரு அரசு அந்த மக்களுக்கு செய்தாலே போதும். எந்த திட்டங்களும் மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. இதுதான் உண்மை, ரியாலிட்டி. அப்போ நம்ம இந்த பரந்தூருங்கிறது மக்களுடைய தேவைகள் அங்கே இருக்குது. மக்கள் வந்து எங்களுக்கு வேணாங்கிறாங்களா? சரி, வேணாங்கிறாங்க. ஏன் வேணாங்கிறாங்க அது கேட்டிங்களா? அந்த விவசாயி சங்கத்தினர், அந்த ஊரை சேர்ந்த ஒரு விவசாயி சொல்கிறாரு, நாங்கள் 4 முறை 4 அமைச்சர்களை சந்தித்தோம், 2 எம்பிகளை சந்தித்தோம் திமுக ஆட்சி காலத்தில், காது கொடுத்து கேட்கல தம்பி, மரியாதையே கொடுக்கல. இதுதான் அவங்க தோல்விக்கு காரணம். இதுதான் தோல்வி காரணம். இது அங்கே மட்டும் நடக்கல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் பிரச்சனை வரும்போதெல்லாம் திமுக செய்த தவறுகள் அதுதான் இன்றைக்கு திமுக தோல்வியில் உச்சத்தில் வந்து இன்னைக்கு இருக்காங்க. தொடர் தோல்வி, சட்டமன்றத்திலும் தோல்வி, தொடர்ந்து எல்லா இடங்களிலும் தோல்வி. இப்போ சரி, திமுக இப்போ பரந்தூர் ரத்து செஞ்சனால திமுக ஏன் கொந்தளிக்குது? நான் கேட்குற 2 விஷயம் தம்பி. ஏர்போர்ட் அமைக்கிறீங்க, ஏர்போர்ட்டுங்கிறது இப்போ இன்றைக்கி சொல்லி நாளைக்கு சினிமாவில் வர மாதிரி நாளைக்கே அஸ்திவாரம்லாம் போட மாட்டாங்க, ஓகேவா? போட மாட்டாங்க. கிட்டத்தட்ட அது வர்றதுக்கே 2031, 36 கூட ஆகலாம் அந்த விமான நிலையம் வருவது, காலதாமதம் ஆகுங்க. அங்கே தொலைநோக்கு பார்வையோட நீங்கள் திட்டங்களை கொண்டு வருவோம், தொலைநோக்கு பார்வையோட எக்கனாமிக் பிளேஸாக பரந்தூரை மாற்றுவோம் அப்படின்னா இப்போ இருக்கிறதெல்லாம் நீங்கள் எக்கனாமிக் பிளேஸாக மாற்றினீங்களா மாற்றலையா? நான் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். இப்போ இருக்கிறத நீங்கள் மாற்றினீங்களா இல்லையா? இன்றைக்கி சென்னை டு திருச்சி போகிற பைபாஸில் மட்டும் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? ஐடி கம்பெனிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ? ஈசிஆர் ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனி எண்ணிக்கை எவ்வளவு? ஏன் அந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஏன் அந்த இடத்த செலக்ட் பண்ணீங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னும் ஆவடி, திருவள்ளூர் பக்கங்களில் டெவலப்மெண்ட்டே இல்லை. ஏன்னா அது இன்னொரு மாநிலங்களோட கனெக்ட் ஆகக்கூடிய ரோடு. நீங்கள் அங்கே எந்த டெவலப்மெண்ட்லேயே பண்ணலையே. அன்றைக்கு நீங்கள் பண்ணியிருந்தீங்க, அந்த ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து படிப்பாங்க, இங்கேருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து ஃப்ளெக்சுவல் ஆகிருக்கும், பிஸ்னஸ் நமக்கு ரைஸ் ஆகிருக்கும். ஏன் அந்த முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்யலை? இதுதான் கேள்வி. இன்னைக்கு சதுப்பு நிலங்களுக்கான பிரச்சனைகளுக்கு அந்த கட்டுமானத்துக்கான ரத்த ஆணையை விஜய் அவர்கள் வந்த உடனே பிறப்பிச்சிருக்காரு. இன்னைக்கு எங்க சதுப்பு நிலம்? வேளச்சேரியில், பெரும்பாக்கம் பகுதிகளில். அங்கே எவ்வளவு சிக்கல்கள் இருக்குது. எல்லாமே ஈசிஆரில் முழுவதும் அந்த பக்கம் நீங்கள் போனீங்கனால அந்த பாக்கம்னு வர்றது எல்லாமே ஏரி தம்பி. அதில் எல்லாத்துலேயும் வீடு கட்டிட்டீங்க. இப்போ 2 வருஷம் தான் ஆகுது விஜய் வந்து. இதுக்கு முன்னே 50-60 வருஷம் இருந்துச்சு. இந்த ஏரிக்கு மேலே அப்ரூவ்டு யார் கொடுத்தா? பில்டிங் அப்ரூவ்டு, லேண்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவ்டு யார் கொடுத்தா? இது நம்ம இப்போ நீங்கள் பரந்தூருக்கு வருவோம், அதுக்கு முன்னாடி இதுக்கு பதில் சொல்லுங்க. யார் அப்ரூவ் கொடுத்தா? இன்னைக்கு வந்து அந்த அவ்வளோ பெரிய பில்டிங் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரத்து செய்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக ஆய்வு செஞ்சு பல வேளச்சேரியில் பல பகுதிகள் போகுது. ஆய்வுல முடிவில் அதுதான் தெரியுது. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் புலம்புறான். நான் என்ன கேட்குறேன், உனக்கு என்ன பேரச? ஏரி மேலே ஒருத்தர் லேண்டு போடுறான், அந்த லேண்டில் நீ இடம் வாங்கி அதில் வீடு கட்டி எதுக்கு லேக் வியூ பார்க்க போறியா? என்ன பார்க்க போற? மழை வந்தாலும் சிரமமாக தானே. எதுக்கு நீ வாங்குறன்னு கேட்குறேன். உன்னை யார் வாங்க சொன்னா? அப்படின்னா பேரச. ஐயோ அழுவுறீங்க, என்னத்துக்கு அழுவுறீங்க? எதுக்கு வாங்குறீங்க? ஏரி மேலே ஃப்ளாட்டு போடுறான், நீ போடாதன்னு நீங்கள் போராடி இருந்தால் பரவாயில்ல, அங்கே வாங்கி சொத்தை போட்டு கூச்சிக்கணும். என்ன பண்ண போறீங்க? ஏரி மேலே வாங்கி நீங்கள் என்ன அப்படி என்னங்க வாழணும்? அப்படி என்னங்க நீங்கள் சோர்த்திக்கணும்? நான் கேட்குறேன். ஏரி மேலே எங்கே அது நீர்நிலைங்கிறது நமக்கு வந்து வரப்பிரதேசம், கடவுள் கொடுத்த ஒரு பிரசாதம் மாதிரிங்க. அது மேலே ஒருத்தன் லேண்டு போட்டு மண்ணை தூக்கி போட்டு சமப்படுத்தி உங்களை விற்கிறான். அதில் நீங்கள் பில்டிங் கட்டி அதில் வாடகை கூட்டு அப்படி என்ன சோறு திங்கணும்னு நான் கேட்குறேன். அப்படின்னா தம்பி திங்கணும். அப்புறம் மழை வந்தால் மட்டும் ஐயோ மழை நிற்கிது, ஐயோ மழை தண்ணி நிற்கிது, ஐயோ போட்டு வேணும். எதுக்கு அதெல்லாம் தேவை உங்களுக்குன்னு கேட்குறேன். எதுக்கு அப்படி அடிப்படையாக நீங்கள் வாழணும் அவசியமா?
இதுதான் நமக்கு. அப்போ அந்த இடங்கள்ல இன்னைக்கு பில்டிங் கட்டி இன்னைக்கு ரத்து ஆகுற வரைக்கும் அனுமதிகள்லாம் கொடுத்தது யாரு? விஜய் அவர்கள் கொடுத்தாரா? விஜய் அவர்கள் இன்றைக்கு சூழலுக்கு ஆபத்து, சுற்றுச்சூழலுக்கு ஆபத்துனால தான் சதுப்பு நிலங்களுக்கு அனுமதி மறுக்கிறாரு. அதே போல தான் நீங்க பரந்தூருக்கும் அனுமதி மறுக்கிறாரு. அப்ப இந்த வித்தியாசங்களை நம்ம பார்க்கணும்ல. அப்ப திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் நீங்க எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து சிக்கல் வருதுன்னா தாவேகாவை சொல்வதில் என்ன நியாயம் இருக்குன்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். இன்னைக்கு நீங்க சதுப்பு நிலங்களுக்கும் பரந்தூருக்கும் என்ன வித்தியாசங்கள் பெருமளவுக்கு இல்லை. பரந்தூர்ல விமான நிலையம் வந்துச்சுன்னா ரொம்ப விலங்கின ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நமக்கு யூரோப்ல இருந்து வரக்கூடிய பறவைகள்லாம் இருக்குல்ல, அது அந்த வழியாக தான் வருதான். பரந்தூர் வழியாக வந்து அங்கே இருக்கக்கூடிய லேக்கில் வந்து படந்து அப்படியே அமருவாங்க. நம்ம இனப்பெருக்கத்திற்காக வருவாங்க, போவாங்க. இப்போ அந்த பறவைகள்லாம் வரும்போது அந்த இடத்துல விமானங்கள் வந்து பறக்கக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னா ஒன்றும் பறவைகள் வராமல் போகும், இன்னும் பறவைகள் இடிப்பட்டு விபத்துகள் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு தான் அங்கே வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் அமைக்கணும்னா அந்த குறிக்கோளில் ஏன் நிற்கிறீங்கன்னு நம்ம கேட்குறோம். தெளிவான கேள்வி அதுதான். அப்போ சரி ரைட்டு, நீங்கள் பரந்தூர் வரணும். நான் வந்து திமுகவுடைய வாதத்துக்கே வந்துடுறேன். தங்கம் தென்னரசு சொன்ன வாதத்துக்கு வந்துருக்கோம். ஐயோ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். சரி, கஷ்டப்பட்டீங்க. ஏர்போர்ட் வருது இல்லை, ஏர்போர்ட்டோட நிப்பாட்டிக்கலாம்ல. ஏர்போர்ட் வந்து அரசுக்கு வருமானம் நீங்கள் சொல்கிறீங்க, ரைட்டு. தொலைநோக்கு பார்வையில் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் கொண்டு வரீங்க, ரைட்டு, மாற்றுக்கிறதுல. இண்டஸ்ட்ரியலில் எதுக்கு ரியல் எஸ்டேட் வருது? ஏன் ரியல் எஸ்டேட் வருது? பரந்தூர் விமான நிலையம் வரப்போகுதுன்னு அறிவித்த உடனே 2 மாதம் 15 நாள் தான் இருக்கும் கரெக்டாக. அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாம்பரம், பல்லாவரம் எல்லா பக்கத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு பறக்கிற மாதிரி ஒரு ஆடு போட்டிருப்பாங்க. பரந்தூர் அருகே, மிக அருகே ஃப்ளாட். எல்லாமே விளம்பரம். சேட்டலைட் சேனல்லேருந்து லோக்கல் சேனல் வந்து எல்லாத்துக்கும் விளம்பரம். நெரட்டிவ்கள் செட் பண்ணப்படுது. ஐயோ பரந்தூர் வந்தால் இவ்வளோ ஹப் வருது, எலக்ட்ரானிக் ஹப் வருது, FE7 ஸ்கீம் வருது, அது வருது, ஏரோநாட்டிக்கல் ஸ்கீம் வருதுன்னு பெரிய அளவுக்கு விளம்பரம் பண்ணி ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு ஆறாலாம் வந்துட்டான். ஏர்போர்ட்டு தானே உங்களுக்கு தேவை, ரியல் எஸ்டேட்டுக்கு அங்கே என்ன வேலை? நான் கேட்கக்கூடிய நியாயமான கேள்வி. ரியல் எஸ்டேட்டுக்கு என்ன வேலை? நீங்கள் அறிவிச்சு 2.5 மாதத்துல விளம்பரம் ஸ்டார்ட் பண்ணுறான், ஃப்ளாட்டு போடுறான், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது, அதை ஒரு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் வாங்குது, சில பினாமிகள் வாங்குறாங்க. அப்படின்னா இது எங்கள் அரசு பத்திரப்பதிவு துறையில் தானே பதிவு செய்யப்படுது. CMDAவோ DTCPயோ ஏதாவது ஒரு அப்ரூவ் நீங்கள் கொடுக்க தானே போகிறீங்க. இது அமைச்சர்களை மீறி எப்படி தம்பி நடக்கும்? எப்படி நடக்கும் சொல்லுங்கள். நீங்கள் ஏர்போர்ட்டு கேட்டீங்க, இண்டஸ்ட்ரீஸ் கேட்டீங்க, அதை தவிர்த்து ரியல் எஸ்டேட்டுக்கு அங்கே என்ன வேலை சொல்லுங்கள். அப்போ சிக்கல் தெரியுதுல்ல. அப்போ ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரலாம் ஏன் வராங்கிற கேள்வி வருது இல்லை. இப்போ ஒருத்தன் வரான் அப்படின்னா குறைஞ்சது 1000 ஃப்ளாட்டு கட்டாமல் இருப்பானா? பரந்தூரில் 1000 கட்டாமல் இருப்பானா? இன்றைக்கி மீனம் பக்கம் வெளியே போனீங்கன்னா எவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இன்னும் IT கம்பெனி இருக்கக்கூடிய வேலைச்சேரி பாருங்கள், அம்பத்தூர் பாருங்கள், எவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 500 வீடு இருக்குன்னா ஒரு வீட்டுக்கு போர் போடணுன்னா நீங்கள் பரந்தூரில் 500 அடி போடணும். 500 அடி போடணும் தம்பி. இப்போ விளை நிலமாக அது என்ன? அது என்ன நிலம்? அது நீங்கள் ஒரு ஃப்ளாட்டுக்காரனே 500 அடி ஒரு வீட்டுக்கு போடுறான் அப்படின்னா நீ 500 வீட்டுக்கு 500 அடி உள்ளே இறக்குனீங்கன்னா அந்த நிலத்தடி நீர் என்ன ஆகும்? என்ன யூஸ் இருக்குது? மக்களுக்கு அதனால ஏதாவது யூஸ் இருக்கா? விவசாயத்திற்கு அதனால யூஸ் இருக்கா? இல்லை ஏர்போர்ட்டுக்கு அதனால ஏதாவது யூஸ் இருக்கா? நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். யூஸ் இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் கொண்டு வரீங்க, ஏன் கொந்தளிக்கிறீங்க? அப்போ முழுவதுமாக பரந்தூர்னு அறிவித்த உடனே கார்பரேட் மாஃபியாக்கள், ரியல் எஸ்டேட்டுடைய மாஃபியாக்கள் குமிஞ்சு பயங்கரமாக சேல்ஸ் எடுத்துட்டான். இங்கே அதுதான் சிக்கல். அங்கே ரியல் எஸ்டேட் வந்துச்சு அப்படின்னா பெரும் அளவுக்கு ஆபத்து இருக்குது, மாற்று கருத்தே கிடையாது. பெரும் அளவுக்கு ஆபத்து இருக்குது. நான் என்ன கேட்குறேன், ஏர்போர்ட் பரந்தூரை தவிர வேறு எங்கும் நம்மளால் அமைக்க முடியாதா? நான் கேட்கக்கூடிய கேள்வி, ஏன் அங்கே மட்டும் அமைக்கணும்? அதுதான் பெரிய சவாலான கேள்வியாக இருக்குது. இன்றைக்கும் மக்கள் அங்கே கண்ணீரோடு நாங்கள் விஜயுடைய எங்களுடைய வம்சம் இருக்கும் வரைக்கும் நாங்கள் விஜய்க்கு ஆதரவாக இருப்போம், விஜயுடைய நினைவில் தான் நாங்கள் வாழுவோங்கிறத பதிவு செய்கிறாங்கன்னா இந்த இதான் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசு. அதை அவங்க சரியாக செஞ்சுருக்காங்க. நீங்கள் இத்தனை வருடங்களாக தொலைநோக்கு பார்வையோடு சிந்திச்சிருந்தீங்க அப்படின்னா மினி ஏர்போர்ட் ஏன் உருவாக்கலை? துறைமுகங்களை ஏன் உருவாக்கலை? கடந்த 21லேருந்து 25 வரைக்கும் தமிழ்நாட்டில் துறைமுகங்களின் புதிதாக உருவாக்கக்கூடிய நடவடிக்கையாவது எடுத்தீங்களா? நீங்கள் வர வைக்க வேண்டாம், நடவடிக்கையாவது எடுத்தீங்களா நான் கேட்குறேன். துறைமுகங்கள் நம்ம தமிழ்நாட்டில் பெருமளவுக்கு பேசப்படுதா தம்பி? ஏர்போர்ட்னு சொல்கிறோம். திருச்சி ஏர்போர்ட் தெரியும், மதுரை தெரியும், கோயம்புத்தூர் தெரியும். அதை தவிர்த்து துறைமுகங்கள் நமக்கு எங்கெங்கே இருக்குது? யாராவது பேசுகிறீங்களா? அதை பற்றி செய்திகள் இருக்கா? துறைமுகங்களில் நமக்கு நடக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுடைய வருமானம் எவ்வளவு? ஏன் யாருமே பேச மாட்டீங்க? இன்றைக்கு ஆதவ அர்ஜுனன் சென்னை டு பாண்டிச்சேரி பயணம் செய்யக்கூடிய கப்பல் போக்குவரத்து பயணம் கொண்டு வராரு. அது அருமையான ஸ்கீமு, பல கோடி ரூபாய் லாபம் நமக்கு. அதில் லாஜிஸ்டிக் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம், புதுச்சேரிக்கும் நமக்கும்.
அருமையான ஸ்கீமு. அந்த மாதிரி உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடிஞ்சா 50-60 வருஷங்கள்ல நீங்க செய்யணும்னா அதுதான் தொலைநோக்கு பார்வை. ஒரு பரந்தூரை சுற்றி மட்டும் செய்வது தொலைநோக்கு பார்வையே கிடையாது. அங்க எவங்க என்ன டெவலப்மெண்ட் கொடுப்பீங்க? நேற்று இரவு வரைக்கும் நெரட்டிவ் செட் பண்ணப்படுது. பரந்தூர் ஏன் வரலங்கிறதுக்கு நெரட்டிவ் செட் பண்ணப்படுது தாவேகா அரசு மீது. விஜய் அவர்கள் ஒரு கோமாளி கூட்டம், விஜய் அவர்கள் எடுத்த முடிவு தவறானது, பல கோடி என்ன பல கோடி ரூபா நஷ்டம், என்ன பல கோடி ரூபா நஷ்டம், யாரை ஏமாத்துறீங்க? நான் கேட்குறேன். இன்னைக்கு திருச்சியில் ஒரு விமான நிலையம் இருக்குது. நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? அதில் ஒரு 4-5 நீங்கள் சப்பா கொடுக்க மாட்டீங்க, ஃப்ரான்ச்சைசி மாதிரி. திருச்சிக்கு கொடுக்கலாம், ஏர்போர்ட் இருக்குல்ல. மதுரையில் கொடுக்கலாம், ஏர்போர்ட் இருக்குல்ல. கோயம்புத்தூரில் கொடுக்கலாம், ஏர்போர்ட் இருக்குல்ல. மதுரை ஏர்போர்ட் நீங்கள் போய் பாருங்கள், வெளியே சுற்றி காடு தான். என்ன டெவலப்மெண்ட் இருந்துச்சு? ஏர்போர்ட் வந்து என்ன டெவலப்மெண்ட் மதுரையை பண்ணீங்க? என்ன? ஏன்னா தொழிற்சாலைகள் இல்லை, தொழில் வளர்ச்சி இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்ணுக்கு எதிரே அங்கே சாட்சி இருக்குது தம்பி. இப்போ நீங்கள் பரந்தூரில் வந்து இண்டஸ்ட்ரியல் கொண்டு வரீங்க, விளைநிலங்களுக்குள்ளே நாங்கள் கொண்டு வர ஏற்கனவே இருக்குன்னீங்க. கோழிக்கோட்டில் விமான நிலையம் இருக்குது, மலைக்கு நடுவில் தான் இருக்கும், ஃபுல்லாக இயற்கை தான், எங்கேயுமே கம்பெனி கிடையாது. ஏன் அவன் கொண்டு வரல? ஏன் கேரளாக்காரன் கொண்டு வரல? ஏன் ஆந்திராக்காரன் கொண்டு வரல? ஏன் பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு சென்னை ஏர்போர்ட்டுக்கு எப்படி கம்பேர் பண்ணுறீங்க நீங்கள்? அது துவங்கப்பட்ட வருஷம் என்ன, இது துவங்கப்பட்ட வருஷம் என்ன? அது அன்றைக்கு கையகப்படுத்தும் போது அது என்ன நிலமாக இருந்துச்சு? பெங்களூர் விமான நிலையம் ஒட்டுமொத்தமாக இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது வாயே திறக்க மாட்டீங்க. ஏமாத்துறது, மக்களை முற்றிலும் ஏமாத்துறது. நீங்கள் இண்டஸ்ட்ரியஸில் அகலப்படுத்தினாலே போதுமான தம்பி. இன்றைக்கி நமக்கு ஈசிஆரில் குமிஞ்சு கிடக்குறீங்க. ஈசிஆரில் குடியிருப்புகள் வாடகை ஃபுல்லாகிட்டு இருக்கு. பேச்சுலர்ஸ் இருக்காங்க, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, லிவிங் டுகெதரில் அவ்வளோ பேர் இருக்கும்போது அந்த கம்பெனிகளை ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல ஏன் குவிக்கணும்னு கேட்குறேன். பிரித்து கொடு. இன்றைக்கி 1 லட்ச ரூபா இங்கே சம்பளம் வாங்குறான். திருநெல்வேலியில் ஒரு கம்பெனியை போட்டினா அவன் இங்கே 1 லட்ச ரூபா இல்லை, அங்கே 50,000 கொடுத்தாலும் அவங்க கேட்பான். சொந்த மாவட்டத்தில் இருப்பான். அப்போ வேலையும் சொந்த மாவட்டத்தில் கிடைச்சிரும், உன்னுடைய கம்பெனி அங்கே வந்துடும். அங்கே உனக்கு ஏர்போர்ட் வந்துடுது, போர்ட் வந்துருச்சுன்னா லாஜிஸ்டிக் பிரச்சனை இல்லையே. பரந்தூர் ஏன் தேவைப்படுது? இப்போ நீங்கள் பரந்தூர் கேட்குறீங்க, தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு ஃபாரினர்ஸ் வராங்க தம்பி, ஓகேவா? இப்போ சென்னைக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு தஞ்சாவூருக்கு எப்படி போவாங்க? திருச்சி ஏர்போர்ட்டு போய் போவாங்க. அது ஏன் 2 செலவு? நீ தஞ்சாவூரில் ஏர்போர்ட்டை கட்டு, சென்னை டு தஞ்சாவூர் உற்பத்தி ஆகும். தஞ்சாவூர் கடலூர பகுதிகளில் துறைமுகம் கட்டு. அங்கே தஞ்சாவூரில் சுற்றி பார்க்க வரப்போ எக்ஸ்போர்ட்டுக்காக வருவான் இங்கிலீஷ்காரன், ஆங்கிலேயர்கள் வருவான். ஹேண்டிகிராஃப்ட்ஸ், கார்பெட்ஸ் இதெல்லாம் வந்து காஷ்மீர்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி வைக்கும் போது வந்து பர்ச்சேஸ் பண்ணுவான். அந்த கார்கோஸ் சென்னைக்கு வரும். அதே நீங்கள் சென்னை கொண்டு வரீங்க, கப்பல் போக்குவரத்து மூலியமாக தஞ்சாவூர்லேயே போடுங்க, பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், அங்கே ஒரு 2000 பேருக்கு வேலை கிடைக்கும். இதுதான் நம்ம சொல்ல வரோம். இதுதான் தொலைநோக்கு பார்வை. இதை செய்யாமல் பரந்துரை சுற்றி மட்டுமே நம்ம எல்லாமே வந்துருச்சு, எல்லாமே லாஸ் ஆயிடுச்சுங்கிறத. அப்போ லாஸ் ஆயிடுச்சுன்னா இங்கே இருந்த நல்லா இருந்த ஃபோர்டு கம்பெனி ஏன் திமுக ஆட்சி காலத்தில் காலி பண்ணிட்டு போனா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். வேறு எதுக்குமே பதில் சொல்லணும். பரந்தூரில் தானே சொல்கிறீங்க, இங்கே இருந்த ஃபோர்டு கம்பெனிக்காரன் கிட்டத்தட்ட 1500 பேர் வேலை பார்த்தாங்க, கம்பெனியை காலி பண்ணிட்டு போனா. ஏன் காலி பண்ணிட்டு போனா சொல்லுங்கள். இதுக்கு பதில் சொல்லுங்கள் தங்கம் தென்னரசை. இதே போதுமானது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து சட்டசபையில் நடக்கிறது ஓவர் பயாஸ்டாக வந்து எந்திரிச்சு முன்னாடி வந்துட்டு பிரச்சனையாகுது. அது வந்து இப்போ லைவ் போகுது, அது வந்து பிரச்சனையாகாதா? இல்லை, இப்போ லைவில் வந்து 2-3 சிக்கல்கள் இருக்குது. அது உண்மை தான், மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது வெளிப்படையாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, லைவ் வந்து பல கோடி மக்கள் பார்க்குறாங்க. எல்லா சேனல்லையுமே வந்து லைவ் போடுறான். கிட்டத்தட்ட 5 மணி வரைக்கும் சட்டசபை லைவ் ஓடுது, எல்லா யூடியூப்களையும் ஓடுது. உலக தமிழர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. யார் வேலைக்காக வெளிநாட்டு போனவர்கள், மலேசியா, சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்கள் கூட இன்றைக்கி பார்க்குறாங்க. இன்றைக்கி லீவும் கூட அவங்களுக்கு தெரியல, லீவுன்னு கூட தெரியாமல் ஏன் சட்டசபை வரலன்னு பதிவுகள்லாம் போட்டுட்ருக்காங்க. இங்கே லோக்கல் ஹாலிடே. இப்போ ஒட்டுமொத்தமாக இவ்வளோ ஆர்வம் மிக்க ஒரு சட்டசபை நடக்குது அப்படின்னா, அந்த சட்டசபையை எப்படி ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய பார்ட்டி எப்படி அதை அணுகணும், இப்போ புதிதாக வந்த பார்ட்டி எப்படி அணுகணுங்கிற 2 கேள்விகள் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ ஜென்சியாக மாறிட்டு இருக்காங்க. ஒன்று, தாவேக்கால் என்ன நடக்குது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பேசினா வைரல், ஓகேவா? இன்றைக்கி நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டா வைரல், அதனால பர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்ட்டு சில பேர் தாவேக்காலே சில பேர் அப்படி சுற்றுறாங்க. ஒரு மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிக்கல்களும் வருது. அப்போ லைவ்ல இத்தனை பேர் பார்க்குறான், நமக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், அது பேசி முடிச்சு உட்காந்தோன்னா ரீல்ஸாக கட் பண்ணப்படுது. அப்படி கூட நம்ம என்ன வேணால் பேசலாம், நம்ம என்ன வேணால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், இன்றைக்கி நம்ம தான் அப்படிங்கிற அளவுக்கு தாவேக்காவினருடைய மனநிலை இருக்குது. ஒன்று, அப்போ அவங்கள எதிர்க்கக்கூடிய சூழல் இங்கே இல்லை. இது ஆவேசமாக மாறும்போது எதிர்க்கட்சிகளை பார்த்து நீங்கள் பிம்பங்கள் எப்படி பார்க்கணும் பாருங்கள், கையை ஓங்கிட்டு வர்றாரு, இப்படி தான் நடக்கும். ஏன்னா அவங்க சீனியர்கள், வயதில் அதிகமானவர்கள், கொஞ்சம் எமோஷ்னலாக டென்ஷன் பார்ட்டியாக இருப்பாங்க, அதெல்லாம் நடக்கிறத செய்யும். ஆனால் இங்கே இருக்கவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, அங்கே இருக்கிறவங்க அங்கே மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மக்களுக்கு சட்டமன்றம்ங்கிறது ஒரு ஏமாற்றம், ஒன்றுமே கிடையாது. சட்டமன்றத்தில் ஒன்றுமே யூஸ் இல்லை. இப்போ பார்க்குறவங்களுக்கு ஒன்று நீங்கள் ஆக்கப்பூர்வமான அரசியல் வைக்கணும், இல்லை நீங்கள் ஆக்கப்பூர்வமான அரசியல் வைக்கணும், இல்லை தாவேக்கா சொல்வது திமுகவை குறை சொல்லி தான் ஆகும், வேறு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் தான்
அதிமுக திமுக தான் நீ தான் வந்திருக்கீங்க, அவர்களை நீங்கள் குறை சொல்ல குறைஞ்சது 2-3 வருடம் ஆகும். ஓகேவா? அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கணும், நீங்கள் மாற்றிக்கணும், திமுக அதிமுக மாற்றிக்கணும். தேவையில்லாமல் நீங்கள் கொந்தளிச்சிங்கன்னா அது ஷார்ட்ஸ் வைரலாக மாறி உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள் வரும். சிம்பிளான விஷயம். நான் எக்ஸ்பீரியன்ஸு ஏன் நான் இப்போ நீங்கள் ஆட்சியில் இல்லைன்னா உங்களை புதுசாக வந்தவங்க குறை சொல்ல தான் செய்வான். அதை நீங்கள் சமாளிச்சுக்கோங்க. 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தாவே காசு இல்லைன்னா நீங்கள் பதிலடி கொடுங்க. அப்படி தான் பண்ண முடியும். நீங்கள் இப்போவே ஹைப்பர் டென்ஷன் ஆகிட்டு எக்ஸ்போஸ் ஆகிட்டு என்ன பண்ண போகிறீங்க? எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல வரோம். அப்போ ஒட்டு மொத்தமாக இது தோல்வியை கொண்டு போய் தான் முடியும். இப்போ 2 பக்கமும் நம்ம பார்க்குறப்ப 2 பக்கமும் சில அரசியல்களை டைவர்ட் பாலிடிக்ஸ் கொண்டு போகிறாங்க. தாவேக்காவும் டைவர்ட் பாலிடிக்ஸ் கொண்டு போகிறது, திமுக அதிமுகவும் டைவர்ட் பாலிடிக்ஸ் கொண்டு போகுது. அப்போ ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு அங்கே யூஸான்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ₹1 யூஸ் இல்லை, ₹1 பிரயோஜனம் இல்லாத சட்டமன்றமாக போய்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் சீனியர்கள் வழிகாட்டுவதான் ஜூனியர்கள் பண்ண முடியும். அப்போ ஜூனியர்கள் சில விஷயங்களே ஆக்கப்பூர்வமாக வைத்தாதான் அது மக்களுக்கு பயனுள்ளதாக. ஏன்னா நீங்கள் முதல் முறை சட்டமன்றத்துக்கு போகிறீங்க அப்படின்னா மக்கள் உங்களை எதற்காக தேர்ந்தெடுத்தார்கள், மக்கள் யாருன்னே தெரியல, அதனால தான் கார் கேட்குறோன்னு சொல்கிறீங்க. இப்போ எல்லாமே ஒட்டுமொத்தமாக கொடுக்கும்போது மக்களுடைய நலத்திட்டங்கள், மக்களுடைய மேம்பாடு, அந்த தொகுதியுடைய பிரச்சனைகள் அதை பற்றி தானே நீங்கள் பேசணும். ஏதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்போ அவங்க தொகுதியை பற்றி பெருமளவுக்கு பேசுகிறாங்களா? எதுவுமே பேசலை. ஒரு நேற்று கூட பார்க்குற தாவேக்கால பஞ்ச் டயலாக் பேசிட்டு உட்காந்து, இதெல்லாம் தேவையே இல்லை. உங்களை எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க? இதை முதல்வரே சொல்லிட்டாரு, என்னை புகழ வேணான்னு சபாநாயகர் அன்னைக்கு சொல்லிட்டாரு. அதையும் மீறி நீங்க ஏன் முதல்வரை புகழ்ந்துட்டு இருக்கீங்க? அப்போ முதல்வருடைய பேச்சை ஒபே பண்ண மாட்டீங்களா? இது ஒரு கேள்வி இருக்கு. அப்ப என்ன தெரியுதுன்னா ரீல்ஸ் மோகம் அதிகமாயிருச்சு, விளம்பர ஆசைகள் அதிகமாயிருச்சு. அது இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சட்டசபையில நம்ம பேசி பர்ஃபார்மன்ஸ் பண்ணா கொஞ்சம் பப்ளிசிட்டி கிடைச்சிருங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள இது வராங்க. இது ஒரு பெரும் ஆபத்து, தமிழ்நாடு அரசியலுக்கும் மக்களுக்கும் பெரும் ஏமாற்றம்.